சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சபை வீரவே தள்ளுங்க சாமி. என்ன சாமி இந்த நிலைமையில இது உங்களுக்கு வேணுமா? இத பிடிக்காம இருக்க முடியலையே சாமி. நீங்க இத விடலைன்னா உங்களை இருமலும் விடாது. இது உங்களுக்கு நல்லதில்ல. தப்ப உணர்ந்துட்ட சாமி, இங்க என்ன மன்னிக்கணும். எழுந்திருக்க சாமி, எழுந்திருக்க. நாம சபரிமலைக்கு வர்றது ஐயப்பனுக்காக இல்ல, நமக்காகத்தான். உங்களை பார்த்து மற்ற சாமிகளும் இதே தப்ப பண்ணுவாங்க. இனி பிடிக்க மாட்டேன் சாமி, இனி பிடிக்கவே மாட்டேன். இருங்க இருங்க, இனி குடிக்க மாட்டேன் சாமி, இனி குடிக்க மாட்டேன். சரணம் சொல்லுங்க. சாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே.
சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. சாமியே சரணம் ஐயப்பா. கமலா, நம்ம குழந்தை இப்ப எப்படி இருக்கான்? நல்ல குணமாயிட்டா. நீங்க அனுப்பின ஐயப்பன் பிரசாதம் குழந்தைய காப்பாத்திருச்சு. பிரசாதம் நான் அனுப்புனா? ஆமாங்க, நீங்க அனுப்பின எல்லா கோயில் பிரசாதத்தாலையும் கொஞ்சம் குணமானா, நீங்க அனுப்பின ஐயப்பன் பிரசாதத்தால பூரணமா குணமாயிட்டா. கமலா, என்னம்மா நீ சொல்ற? நான் எப்ப பிரசாதம் அனுப்புனேன்? அப்படின்னா நான் அமிச்சேனா? அது இல்ல, அன்னைக்கு நாங்க புறப்பட்டதுல இருந்து கோயிலை தவிர வேற எங்கேயும் போகலையே. நம்பிக்கை இல்லனா நீங்களே வந்து பாருங்க, எல்லாம் இங்க இருக்கு. சோற்றாரிக்கிற பிரசாதம், மூகாம்பிகை பிரசாதம், குருவாயூர் பிரசாதம், கடைசியா அனுப்பின ஐயப்பன் கோயில் பிரசாதம். எல்லாம் அதிசயமா இருக்கு. ஐயப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையா. மனசுல ஐயப்பனை பத்தின நினப்பு வந்துட்டா பார்வை இல்லாதவங்களுக்கும் பார்வை கிடைச்சிடும். நடக்க முடியாதவங்களும் நடப்பாங்க, பேச முடியாதவங்களுக்கு பேச்சு வரும். இது வெறும் வார்த்தை இல்லை, சத்தியமான உண்மை. அதை அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும். எல்லாரும் கல்லை வச்சு தானே கோவில் கட்டுவாங்க. வாய் பேச முடியாத ஒருத்தன் ஐயப்பனுக்கு தம் மனசுல கோவில் கட்டுனான். அவன் தான் ராமதாஸ். பிரபஞ்சத்தோட பாரத்தை தன் தலையில தாங்கிக்கிறவன் தான் நம்ம ஐயப்பன். கிராமத்தோட பாரத்தை தன் தலையில தாங்கிக்கிறவன் தான் இந்த பக்தன் ராமதாஸ். ஐயப்பா, 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 சந்தையில நான் சொன்ன சாமானெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா? பாபா பாபா பா பா கொஞ்சம் இரு, நான் போய் பணம் எடுத்துட்டு வரேன். பா பா பாபா 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 பாபா. அட போயிட்டானா? இவன் ஒருத்தன் எல்லா வேலையும் தான் தலையில தூக்கி போட்டுக்குவான். ஐயோ பாவம், செய்யற வேலைக்கு ஏதாவது காசு கொடுக்கலாமேன்னு பார்த்தா காணாம போயிடுறான். பாபா பா பா பாபா பா. நல்லா இருக்கியா ஐயப்பா? பாபா பா கடவுளே, நீதான் அவனை பேச வைக்கணும். பா கா கா பாபா பா பா பாபா பா பா ஐ யா பா ஓ ஐ யா ஓ ஆ ஆ ஓ ஐ யா ஓ ஆ ஐ யா ஓ ஆ ஓ ஏ பொம்மை வாங்கி வந்தியாப்பா? ஐ ஓ ஓ ஆ, ஐ யா ஓ ஓ ஐ யா ஓ ஓ ஓ ஐ யா ஓ ஓ. தெய்வம் உன்னை ஆசீர்வதிக்கட்டும்பா. ஏப்பா சேட்டு வாங்கிட்டு வந்தியாடா? நல்ல அரிசியா பார்த்து வாங்கினியாப்பா? இந்தா, பாக்கி நீயே வச்சுக்கோ. இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளையா? வாடா 5 ரூபா ஐயப்பா, இன்னைக்கு அளவு சாப்பாடு தானா? எப்பவுமே நோயாளிங்க மட்டும்தான் அளவு சாப்பாடு சாப்பிடுவாங்க. டேய், கடவுளுக்கே அளவு சாப்பாடு தான். சாமிக்கு படிக்கிறது கூடவும் செய்யாது குறையும் செய்யாது, தெரியுமில்ல என்ன? அதனால சாமியே 5 ரூபா ஐயப்பன் தான், நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்போ சுவாமி ஐயப்பான்னு கூப்பிட்டுமா? இந்தா வாங்கிக்க ஐயப்பா. அப்பாயோ, இவன் எப்ப பார்த்தாலும் அப்பா அப்பா என்று சொல்றானா, அதுக்கு என்ன அர்த்தம்? அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பான்னு அர்த்தம். சாப்பாடு கொடுக்குறவங்களுக்கு நன்றி சொல்றேன் இந்த ஐயப்பன். அப்படியா? தினமும் சோறு ஓடுறவனை தின்னவனே மறந்து வர இந்த உலகத்துல சாப்பாடா பார்த்தவனே சாமியை நினைக்கிறேன் இந்த நல்ல மனுஷன். இந்த ஊமையனை சாதாரண ஆளா நினைச்சிடாதீங்க. நமக்கெல்லாம் நல்ல வழி காட்ட வந்த